ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் விட்டுடு. இனிமே உன் வாழ்க்கையில் நாளையிலேருந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு நல்ல விஷயம் உனக்காக நடக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. எதையும் யோசிக்காம இன்று இரவு நிம்மதியாக தூங்கி சந்தோஷமாக காலையில் எந்திரி. நாளையிலிருந்து நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமா மகிழ்ச்சியுமா சந்தோஷமா எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறுவதற்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக நிற்பேனேன் செல்லமே. நீ எனக்குள்ள இருக்க, நான் உன் மனசுல இருக்கேன். அப்புறம் என்ன, என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நானே நடத்தி கொடுத்துட்றேன். நீ எனக்காக 2 காசு கொடுத்துருக்க. ஒன்று நம்பிக்கைங்கிற காசு, இன்னொன்று பொறுமைங்கிற காசு. இந்த 2 காணிக்கையுமே எனக்கு போதும். இந்த நம்பிக்கையும் பொறுமையும் காணிக்கையாக நான் ஏற்றுக்கிட்டு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வருவதற்கான எல்லா வேலைகளையும் நிச்சயமாக உனக்காக செஞ்சு கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நினச்சி நீ சோகமாக விரக்தியோட வருத்தத்தோடு இருக்கிறாய் அல்லவா? அது அனைத்தையும் சரி செஞ்சு உன் துன்பத்தையும் துயரத்தையும் போக்கி இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். கர்ம வினைகளோடும் கஷ்டத்தோடும் போராடிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உண்டாகும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். இனிமேலாவது அடுத்தவங்களுக்காகவே ஓடி ஓடி நேரத்தை செலவழிக்காம உனக்காகவும் கொஞ்சம் நேரம் செலவழித்து உனக்கு செய்ய வேண்டிய வேலைகளையும் உனக்காக வாங்கிக்க வேண்டிய பொருட்களையும் வாங்க முயற்சி செய். எல்லாரும் அவங்கவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ தான் உன் வாழ்க்கையில் உனக்காக நீ எதையும் பெருசாக செஞ்சுக்காம மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து ஏன் இப்படி சோர்வோடு இருக்கிறாய்? உனக்கான வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல நீ முழுமையாக வாழ பழகு. இந்த சாயப்பாவின் அருளால் இனிமே நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். இனிமே உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும்படி அழகான விஷயங்களை நான் நடத்தி தர்றேன். என் மேலே பரிபூரணமாக நம்பிக்கை வச்சிருக்கும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் கெட்டது நடக்கணும், நீ கஷ்டப்படணும்னு நினச்சி ஆசைப்பட்டு சில பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நினச்சதெல்லாம் தாண்டி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன் என் செல்லமே. நான் உன் கூட இருக்கேன்னு தெரியாம தானே உனக்கு எதிராக அடுத்தவங்க 1000 திட்டத்தை போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது நாளைக்கு கண்டிப்பா உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரதான் போகுது. வந்தே தீரும் என நான் உனக்கு உறுதி கொடுக்குறேன் என் செல்லமே. எந்த மாற்றம் வரவே மாட்டேங்குதே நினச்சி நீ கவலைப்பட்டியோ, எந்த விஷயம் நடக்கவே இல்லையே நீ துயரப்பட்டியோ, அதைத்தான் உனக்கு நாளைக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக இந்த சாயப்பா இப்போது உனக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போதே நான் உனக்கு சத்தியம் பண்ணி வாக்கு கொடுக்குறேன். நாளைக்கு நீ எதிர்பார்த்த அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு எது கிடைச்சாலும் அதை திருப்திகரமாக ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது கிடைக்காத ஒன்றுக்காக ஏன் கவலைப்பட்டு வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் வாழ்க்கையை வீணாக்குற? உன் கர்ம வினைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான நல்ல வழியை காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து உனக்கு நன்மைகளை தர நான் வந்துட்டேன். என் அருளால் இனி அனைத்தையும் உனக்கு மனநிறைவு உண்டாகும் விதமாக மகிழ்ச்சியோடு நடத்தி தர்றேன். உன் மனசுக்குள்ள 1000 கேள்விகளும் குழப்பங்களும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்காம நீ எதையோ தேடி வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கதும் எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான பிரச்சனைகளுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும் காரணத்தை வேலைகளை இந்த சாயப்பா செஞ்சுட்டேன்னா
உன் மனசுல இருக்க 1000 கேள்விகளும் குழப்பங்களும் காணாம போயிடும். கண்டிப்பா உன் மனசை வருத்திக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா நான் சரி செய்கிறேன். இனிமே உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில மீண்டும் ஒளி வந்து இருள் விலகப் போகுது. துன்பத்தில் இருக்கும் உனக்கு மன வருத்தத்தையும் கஷ்டத்தையும் கவலையையும் போக்கி மன உறுதியோட மகிழ்ச்சியோட நீ வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். நீயும் என்ன நடந்தாலும் தைரியமாக இரு. தைரியத்தை கைவிட மாட்டேன்னு நீ உறுதியாக இருந்தாதான் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம் உனக்கு உண்டாகும் என் செல்லமே. நம்பிக்கையும் பக்தியும் அன்பும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உன்னை காக்கும் கடவுளாக இந்த சாயப்பா எப்போதும் இருப்பேன். நீ எப்போ எங்கிருந்து என்னை கூப்பிட்டாலும் உனக்காக ஓடி வந்து நிற்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நிதானமா அமைதியா இரு. எல்லா விஷயங்களையும் நீ நினைப்பது போல மாற்ற முடியாது. எல்லா விஷயங்களும் நீ நினைப்பது போல கிடையாது. ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கு. அதை நீ அமைதியா புரிஞ்சுக்கிட்டினா போதும். நீ மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்போ உன் வாழ்க்கையில உனக்கு நல்லபடியா நடக்க போகுது. நீ சற்றும் எதிர்பாராத மகிழ்ச்சியை உனக்கு கொடுத்து உன்னை நான் இன்பத்தில் மிதக்க வைப்பேன். நீயும் முழு மன நிறைவோடு எனக்கு நன்றி சொல்ல தயாராகு. உன் வாழ்க்கையில இப்போ நல்ல காலம் வந்துருச்சு. நீ செய்ய நினைக்கிற ஒவ்வொரு வேலையையும் நீ செய்யறதுக்கு முன்பாகவே பல பேர் செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில ஜெயிச்சு முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. எந்த விஷயத்தையும் அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமான்னு சும்மா உட்காந்து யோசிச்சுக்கிட்டே சிந்திச்சுக்கிட்டே இருக்காம தைரியமா களத்துல இறங்கு. நிறைய யோசிச்சு குழம்புவதை விட செயலில் இறங்குவது தானே நல்லது. நீ இழந்த வாய்ப்புகளை எல்லாம் உனக்கு கொடுத்து நீ ஜெயிக்கிறதுக்கான நல்ல விஷயங்களை, நல்ல வாய்ப்புகளை இந்த சாயப்பா உனக்காக உருவாக்கி தர்றேன். நீ போட்ட திட்டம் அனைத்திலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். அசதியும் சோர்வும் உனக்கு இருந்தாலும் அது எல்லாத்தையும் கடந்து நீ செய்ய வேண்டிய செயல்களை செஞ்சு வாழ்க்கையில ஜெயிக்க தயாராகு. நீ வெற்றி பெறுவதற்கான சக்தியை இந்த சாயப்பா நான் உனக்கு கொடுக்குறேன். உன் மனசுல இருந்த கேள்விகளுக்கெல்லாம் உனக்கு விடை கொடுத்து உனக்கு மன அமைதியையும் கொடுத்து உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய கடமை. நீ இனிமேலாவது செலவு செய்யும் போது கொஞ்சம் திட்டம் போட்டு சிக்கனமா செலவு செய். அதன் மூலமா உன் சேமிப்பு அதிகரிக்கும். சேமிப்புன்னு ஒன்று இருந்தாலே வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும்ன்ற தைரியம் உனக்குள்ள வந்துடும் என் செல்லமே. எல்லா காரியங்களிலும் ஜெயிச்சு நீ தனித்துவமாக வெற்றிகரமாக வாழ்வதற்கு இந்த சாயப்பா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். கர்ம வினைகள் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் இந்த சாயப்பாவின் அருளால உன் வாழ்க்கையில வெற்றி வந்து சேரும். நீ ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் இந்த சாயப்பா நான் உனக்கு கொடுக்குறேன். நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் வாழ்க்கையில பல அற்புதங்களை நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதுவரைக்கும் நடந்ததும் இப்போ நடந்துகிட்டு இருப்பதும் கூட இனி நடக்க போவதும் கூட என் அருளால் தான்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ எந்த விதத்திலும் மனக்கலக்கம் கொள்ளாதே. நடந்ததையும் நடக்க போவதையும் நினைச்சு கவலைப்படாம வாழ்க்கையை மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. நிம்மதி இல்லாத உன் வாழ்க்கைய இன்பம் பொங்கும் வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுறேன். இனி வரும் நாட்கள் அனைத்தும் உனக்கு அழகான நாட்களாக இருக்கும். உன் எண்ணங்கள் நல்ல எண்ணமாக இருக்கும் பட்சத்தில் இந்த சாயப்பா நானும் உன் கூடவே இருந்து நீ ஜெயிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் உனக்கு வழிகாட்டுறேன். நீ பொறுமையோடும் மன உறுதியோடும் நம்பிக்கையோடும் எதை செஞ்சாலும் கண்டிப்பா நீ தோத்து போக மாட்ட. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை உருவாக்கி தர்றேன். என்னை தொடர்ந்து வழிபடும் உனக்கு இனி கஷ்டம் என்பதை இருக்க விடமாட்டேனேன் செல்லமே. தர்ம சங்கடமான உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும்படி நான் செய்ய போறேன். சில விஷயங்களை செய்யவும் முடியாம
செய்கிறத விட்டு விலகவும் முடியாமல், தொடரவும் முடியாமல், விலகவும் முடியாமல் நீ போட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கதையெல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷ வாழ்க்கையாக மாற்றி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு.